ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நம்ஜூனோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். சைக்கோ அப்சஷன். இது நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்களோட ஒரு ரிக்வெஸ்ட் வீடியோ தான்டா. அவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது உனக்காக தான்டா. அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனலை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துடலாம்டா. இதில் நம்ஜூன் ஒரு சைக்கோ அண்ட் நீங்கள் ஒரு மாடல். நம்ஜூன் உங்கள் மேலே கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக அப்சஸ்டாக இருக்காரு. அண்ட் உங்களுக்கு ஆரம் அப்படின்ற பேர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக நிறைய லெட்டர்ஸ் வரும், நிறைய கிஃப்ட்ஸும் வரும். பட் நீங்கள் எப்பவும் போல் உங்களோட ஃபேன்ஸ் தான் உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னு நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. அதை நீங்கள் பெருசாக கண்டுக்கவும் இல்லை. அண்ட் ஆரம் இது வரைக்கும் உங்களை அப்ரோச் பண்ணதும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைக்கோ அப்சஸ்ட் ஃபேன் பாய் இருக்கிறது தெரியவே தெரியாது. சரி, ஓகேடா, தட்ஸ் ஆர் ஃபார் இன்ட்ரோ. நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் எப்பவும் போல் உங்கள் அசிஸ்டண்ட்டோட ஷூட்டிங்க்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் ஷூட் பண்ண போகிறது கொஞ்சம் ரொமான்டிக்கான சீன். ஸோ நீங்கள் saree வேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இங்கே அப்படியே உங்களை சுற்றி மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக டைரக்டர் உள்ள வந்து, என்னம்மா முடிஞ்சுதா? ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? யா, எஸ் சார், வில் டூ தட். நீங்கள் அப்படியே மேக்கப்லாம் முடிச்சுட்டு அந்த வேனை விட்டு வெளியே வரீங்க. இங்கே நம்ஜூன் எப்பவும் போல் உங்களோட ஷூட்டிங் பார்க்குறதுக்காக வந்திருக்காரு. அவரும் ஒரு ஆடியன்ஸாக நின்று பார்த்துட்ருக்காரு. இங்கே நீங்கள் வேனை விட்டு ஒரு Black saree கட்டிட்டு வெளியே வரீங்க. உங்களோட இடுப்பில் இருந்து நீங்கள் போட்டிருக்கிற அந்த இன்னவர் வரைக்கும் அப்படியே தெரியுது. நம்ஜூன் அதை அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாரு. நீங்கள் எப்பவும் போல் அப்படியே உங்கள் ஸ்கிரிப்டை படிச்சுட்டே வெளியே வரீங்க. சார், இன்னைக்கு ஒரு ரொமான்டிக் சீன் தானே? ஸோ வேர்ஸ் த ஹீரோ? நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். யா ஒயன், தோ ஹீரோ இப்போது இன்னொரு 10 மினிட்ஸில் வந்துடுவார். நீங்கள் அது வரைக்கும் ஸ்கிரிப்டை ரீட் பண்ணிட்டுருங்க. யா, ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எப்படி ஆரம்பிக்கிறது? யா, ஓகேம்மா, நான் கால் பண்ணுறேன். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த சேரில் உட்காந்து அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்ருக்கீங்க. ஹீரோவும் அப்படியே அவரோட காரை ஸ்டாப் பண்ணிட்டு வராரு. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்னப்பா, இன்றைக்கி ரொமான்டிக் சீன் தெரியும்ல, ப்ராக்டிஸ் பண்ணாமல் எப்படி எடுக்க முடியும்? யா, சாரி சார், நான் பார்த்துக்கிறேன். அவர் அப்படியே அவரோட ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து சேர் போட்டு உக்காடுறாரு. என்ன வில்லியம், இவ்வளோ நேரமா? இன்றைக்கி ரொமான்டிக் சீன் தெரியும்ல, ப்ராக்டிஸ் பண்ணாமல் எப்படி எடுக்க முடியும்? ஏன் இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்க? ஆரம்பிக்காத வயன், நீயுமா? வைதவை, இன்னைக்கு சாரியில் செம்மையாக இருக்கு. ஷராப் வில்லியம், ஃப்ளர்ட் பண்ணுறது நிறுத்துறியா? ஏய், ஃப்ளர்ட் பண்ணல வயன், நிஜமாக தான் சொல்கிறேன், செம்மையாக இருக்கு. என்ன ரொமான்டிக் சீன்னால் இவ்வளோ ரொமான்டிக்காக வந்திருக்கியா? நீங்கள் அப்படியே வில்லியம்மை பார்த்து மறைக்கிறீங்க. சரி சரி, காம் டவுன். நான் கொஞ்சம் சில் பண்ணலான்னு நினச்சேன். சரி, மறைக்காத. வா, ஸ்கிரிப்டை பார்த்துட்டியா? அதெல்லாம் நான் ஒரு 10 வாட்டி படிச்சுட்டேன். நீ வந்தனா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஓ, அதுக்கு தானே ரெடியாக இருக்கேன். எழுந்துரு. எழுந்துடுறி, ப்ராக்டிஸ் பண்ணணும் நீ தானே சொன்ன. எழுந்துரு. நீங்களும் அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. வில்லியம் அப்படியே உங்களோட இடுப்பை சுற்றி அவனோட கையை ரேப் பண்ணுறான். வில்லியம், என்ன பண்ணுற? நீ தானே வயன் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொன்ன, அதுதான் பண்ணிகிட்ருக்க. என்னடி இப்படி இருக்க? வில்லியம், ப்ராக்டிஸ் பண்ணால் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணு, தேவையில்லாமல் ஏன் மூடாவுதா? வில்லியம், ஒரு கோ ஆக்டர்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி பேசு. வயன், உனக்கே தெரியும் நீ என்னோட கோ ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லைன்னு. அப்புறம் என்ன? இல்லை, புரியல. வயன், உனக்கு தெரியாதா எனக்கு ஒன்று பிடிக்கும்னு? அப்புறம் என்னடி? சி வில்லியம், நான் உன்னை ஒரு கொலிகா மட்டும்தான் பார்க்குறேன். எனக்கு அதை தாண்டி எந்த எண்ணமும் இல்லை. எனக்கு என் பேஷன் எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும். ஸோ நீ ப்ரொஃபஷ்னலாக ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா ஐ டோன்ட் மைண்ட் தட். ஐம் இன்டு இட். ஆனால்
ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட. சரி சரிடி சரி சாரி. இன்றைக்கி பார்க்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்ஸியாக இருக்கியா, அதான் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி வா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். வில்லியம் அப்படியே அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வரான். நீங்களும் அப்படியே அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ப்ரொஃபஷ்னலாக தான் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் நம்ஜனுக்கு இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்க அவ்வளோ காண்டாகுது. நீங்கள் இதுவரை ரொமான்டிக் சீன் எதுவும் பண்ணதில்ல. பண்ணியிருக்கீங்க, பட் இந்த மாதிரி சாரியில் இவ்வளோ இன்டென்ஸாக பண்ணதில்ல. ஸோ அவருக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது அண்ட் ரொம்ப எரிச்சலாகவும் இருக்குது. நம்ஜன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு இதை பார்த்துட்ருக்காரு. இங்கே ஷூட்டிங்கும் அப்படியே போயிட்டுருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, இந்த சீன் கொஞ்சம் ரொம்பவே ரொமான்டிக்காக தான் இருக்குது. பிகாஸ் இது ஒரு ரெயின் சீன் மாதிரி. நல்லா டார்க்கான இடத்துல அப்படியே ரெயின் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபுல்லாக நனைஞ்சிட்டீங்க. வில்லியம் அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. வில்லியம் என்ன பண்ணுற? ஒயன் முடியல ஒயன், சாரி கழட்டு. பர்ஃபெக்ட், கேமரா கட். அப்படியே ரெயினையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்களும் வில்லியமும் ஆளுக்கு ஒரு டவலை போத்திட்டு ஓரமாக வந்து உட்காடுறீங்க. நீங்கள் அப்படியே அந்த குளிரில் நடுங்குறீங்க. ஒயன் என்ன ரொம்ப முடியலையா? ஓ காட் வில்லியம், தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காத. சாரி எவ்வளோ லேஸாக இருக்குது தெரியுமா? ரொம்ப குளிருது. இரு ஒயன், நான் என்னோடய கோட்டு தரேன், அதை போட்டுக்கோ. வில்லியம் அப்படியே அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அவன் கார்லேருந்து கோட் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அவனும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் அதை அப்படியே வாங்கி போத்திக்கிறீங்க. தேங்க்யூ வில்லியம், நான் நாளைக்கு இது உனக்கு திரும்ப கொடுக்குறேன். ஏய் இட்ஸ் ஓகே ஒயன், நீ எப்போ கிளம்புற? இன்னொரு 10 மினிட்ஸில் கிளம்பிடுவேன், சீனை பார்த்துட்டு. ஓகே, நான் வேணா உன்னை கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணவா? இல்லை பரவாயில்ல, நான் என்னோடய அசிஸ்டன்ட் கூட போய்ப்பேன். இட்ஸ் ஓகே, ஐம் கிளாட் யூ ஆஸ்ட். எனி டைம் ஒயன், இட்ஸ் ஓகே. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பேசிகிட்ருக்கீங்க. நம்ஜன் அப்போ இருந்து இது எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இதை பற்றி எந்த க்ளூவும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்க. அப்படியே ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் உங்கள் அசிஸ்டன்ட் கூட கிளம்புறீங்க. நம்ஜனும் அதை பார்த்துட்டு அவரோட கார் எடுத்துகிட்டு பின்னாடியே வராரு. மிஸ்டர் கிம், அது நான் இன்றைக்கி வீட்டுக்கு போகல, பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போயிடுங்க. யா ஓகே மேம். நீங்கள் அப்படியே 10 நிமிஷத்தில் அந்த ஹோட்டலை ரீச் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் ஜாக்கெட்டை போத்திட்டு உங்கள் காரை விட்டு வெளியே வரீங்க. அப்படியே உங்கள் அசிஸ்டன்ட் காரோட டிக்கியிலேருந்து உங்கள் ஷூட்கேஸையும் எடுத்து கொடுக்குறாரு. ஓகே மேம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் நாளைக்கு மார்னிங் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே மிஸ்டர் கிம், குட் நைட். குட் நைட் மேம். நீங்களும் அப்படியே உங்கள் ட்ராலியை தள்ளிட்டு உள்ளே போயிடுறீங்க. அப்படியே செக்இன் பண்ணிட்டு உங்கள் ரூமுக்கும் போயிடுறீங்க. நம்ஜன் எல்லாத்தையும் இது அப்படியே அவரோட காரில் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காரு. என்ன அவள் வீட்டுக்கு போகாமல் ஹோட்டலுக்கு எதுக்கு வந்திருக்கா? சரி போய் பார்ப்போம். நம்ஜன் அப்படியே அவர் காரை விட்டு இறங்கி அவரும் ஹோட்டலுக்குள்ளே வராரு. ஹலோ மேம். ஹலோ சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? அது இங்கே மாடல் ஒயன் இருக்காங்கல்ல? யா எஸ் சார். அவங்க ரூம் நம்பர் என்ன? சாரி சார், அதை எங்களால் சொல்ல முடியாது. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? ஐ எம் ஹர் பாய் ஃப்ரெண்ட். ஓ ஓகே சார், ரூம் நம்பர் 100. ஓகே. நம்ஜனும் அப்படியே லிஃப்டில் ஏறி அந்த ரூமுக்கு போகிறாரு. இங்கே நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு அந்த கோட்லாம் கழட்டிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் தலையை துவட்டிட்டு இருக்கீங்க. ஓ காட், என்ன இப்படி குளிருது? ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். நீங்கள் அப்படியே உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ட்ராலியிலேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் ரூம் டோரை யாரோ நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. கமிங். யார் அது? நீங்கள் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு பார்த்தா செம்ம ஷாக்கு. நம்ஜூன் அப்படி எதுவுமே பேசாமல் அமைதியாக ரூம்குள்ளே வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. நம்ஜூன் என்ன பண்ணுற? நான் தாண்டி அதை கேட்கணும். நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? புரியல. என்ன பண்ணுற? முதல்ல நீ வெளியே போ. செக்யூரிட்டியை கூப்பிட்டவா? வெளியே போ நம்ஜூன்.
வயன், நீ இன்னைக்கு என்ன பண்ண? நம்ஜன் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் கிட்ட நடந்து வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டுருக்கீங்க. என்ன வயன், இன்னமும் அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்து பயந்துட்டுருக்க? நம்ஜன், மரியாதை இங்கேருந்து போயிடு. போகணுமா? போகிறதுக்காகவா நான் இங்கே வந்தேன்? நம்ஜன், நமக்கு பிரேக்கப் ஆகி கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகுது. இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? பட் நம்ஜன் எதுவுமே பேசலை. அவர் சைலண்ட்டாக உங்கள் பக்கத்தில் வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பின்னாடி பின்னாடி போகிறீங்க. அப்படியே வாலில் ஹிட் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகுறீங்க. நம்ஜன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை அப்படியே வாலில் வச்சு லாக் பண்ணுறாரு. நம்ஜன், என்ன பண்ணுற? வெளியே போ. பட் உங்கள் ஐஸ் அப்படியே உங்களே அறியாமல் நம்ஜனோட லிப்ஸை பார்க்குது. பையன், இன்னைக்கு நீ இந்த சாரியில் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அப்படியே எனக்கு காலையிலேருந்து உன்னை இந்த சாரியில் பார்த்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடி. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக நம்ஜனை பார்க்குறீங்க. என்னது காலையில் இருந்தா? புரியல. உனக்கு தெரியாது வயன், உனக்கு எதுவுமே தெரியாது. நான் 5 வருஷமா நான் உன்னை ஃபாலோ பண்ணுறது நிறுத்தினதே இல்லை. அதுதான் உண்மை. நம்ஜன், என்ன சொல்கிற? நீ பிரேக்கப்புன்னு சொல்லிட்டு போனல, அதுக்கப்புறம் உன்னை எவ்வளவோ தேடணும் வயன். என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம்தான் நீ ஒரு மாடலாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் உன் முன்னாடி வர தைரியம் எனக்கு இல்லை. ஆனால் நான் எப்படி உன்னை பார்க்காம இருப்பேன்? உனக்கு தான் உன் பாய் ஃப்ரெண்டை பற்றி நல்லாவே தெரியுமே வயன். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நம்ஜனையே பார்க்குறீங்க. அப்போ கரெக்ட், நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த RM அது நான் தான். என்னது RM? அந்த ஃபேன் அது நீ? ஆமாம், நானே தான். ஆனால் எதுக்கு? ஏன்னா என்னால் உன்னை விட முடியல, அதுதான் காரணம். ஆனால் சரி ஓகே. அப்படியே இருந்தாலும் இந்த 5 வருஷத்தில் என் முன்னாடி வராமல் இப்போ மட்டும் எதுக்கு வந்த? நான் இப்போவும் வந்திருக்க மாட்டேன். ஆனால் அந்த நாய் இன்னைக்கு உன் கூட பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நீ எந்தடி? நீ எப்படி அவனை உன்னை தொட விடலாம்? நீ என்ன சொல்கிற? ஆமாம், நீ இன்னைக்கு யாரை கேட்டு ரொமான்டிக் சீன் பண்ண? நீ பண்ண மாட்டியே. இந்த 5 வருஷத்தில் நீ அந்த மாதிரி ஒரு சீன் கூட பண்ணதில்லையே. இப்போ மட்டும் ஏண்டி பண்ண? அதுவும் அவன் கூட இவ்வளோ க்ளோஸா, அதுவும் இந்த சாரியில். வயன், நம்ஜன் அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட வராரு. அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் இடுப்பு பிடிக்குது. நம்ஜன், என்ன பண்ணுற? பைத்தியம் பிடிக்குது வயன், பைத்தியம் பிடிக்குது. உன்னை நான் தொட்ட இடத்துலலாம் அவன் தொட்டப்போ, அதுவும் அத்தனை பேர் முன்னாடி. நம்ஜன், அது வெறும் ஷூட்டிங் தான். நம்ஜன் அப்படியே பின்னாடி வந்து உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த 5 வருஷமாக அமைதியாக இருந்தேன். ஆனால் வில்லியம் கண்ணில் நான் பார்த்தது வெறும் ஆக்டிங் மட்டும் இல்லை வயன். அது உனக்கும் தெரியும் தானே? நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நம்ஜனை பார்க்குறீங்க. அது என்ன காரணம் சொல்ல போகிற? ஷூட்டிங், அதனால என்னால் எதுவும் பண்ண முடியாதுண்ணா? இல்லை, நீ நினச்சிருந்தா பண்ணியிருக்க முடியும். அந்த சீனை
இன்னும் அடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். நம்ஜுன், நீ பேசுகிறது சென்ஸே இல்லை. சென்ஸ் இல்லையா? சென்ஸ் இல்லாமல் நான் எப்படி நடந்துப்பேன்னு உனக்கு தெரியும்ல. ஏன் ஏன் இப்படிலாம் பண்ணுற? என்னை பற்றி தெரிஞ்சும் ஏண்டி அதை பண்ண? உங்களுக்கு அப்படியே பயத்தில் வேர்த்து கொட்டுது. பிகாஸ் நம்ஜனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு சரியான அப்சசிவ் சைக்கோ. அதுதான் நீங்கள் அவனை பிரேக்கப் பண்ணதுக்கான ரீசனே. பட் உங்களுக்கு அப்படியே இப்போ பயத்தில் அப்படியே கை கால்லாம் நடுங்குது. நம்ஜன், என்ன என்ன பேசுகிற? பயப்படுறியா ஏன்? உன் நம்ஜனை பார்த்து பயப்படுறியாடி? நம்ஜன் அப்படி உங்கள் இடுப்பில் கையை வச்சு தடவுறாரு. நம்ஜன் நம்ஜன் பயப்படாத ஓயன். நான் உன்னை புதுசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி நீ தப்பு பண்ணா நான் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படி தான் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் வலிக்கும், ஏன்னா 5 வருஷம் ஆச்சுல்ல. ஆனால் எனக்கு தெரியும் நீ பொறுத்துப்பல ஓயன். நம்ஜன் அப்படி ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். நம்ஜன் நம்ஜன் யூ ஸ்கேரிங் மீ. நம்ஜன், தயவு செஞ்சு இங்கிட்ட போயிடு. அது எப்படி வயன்? நான் போகமாட்டேன்னு உனக்கு தான் தெரியுமே. நம்ஜன் நம்ஜன் சொன்ன கேளு நம்ஜன். நான் ஐ ப்ராமிஸ், நான் இனிமேல் அந்த மாதிரி சீன் நடிக்க மாட்டேன். நீங்கள் எதுக்கு ப்ராமிஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு சுத்தமாக புரியல. பிகாஸ் இப்போ நீங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் கூட இல்லை. அவனுக்கு நீங்கள் இப்படி பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. பட் நீங்கள் பயப்படுறீங்க. அது ஏன்னு உங்களுக்கும் தெரியும். அவன் சைக்கோத்தனமாக பிஹேவ் பண்ணான் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். பிலீவ் மீ, நான் இனிமேல் இந்த மாதிரி சீன்ஸ் நடிக்க மாட்டேன். ஆனால் இதான் ஆல்ரெடி நடிச்சிட்டே வயன். அதை என்ன பண்ணுறது? அவனை தொட்டு தடவும்போது எப்படி இருந்துச்சு வயன்? சுகமாக இருந்துச்சா? நம்ஜன், என்ன பேசுகிற நம்ஜன்? அது ஜஸ்ட் என்ன ஆக்டிங்னு சொல்ல போறியா? ஆக்டிங்னு சொல்ல போறியாடி? உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்கள் லிப்ஸ்லாம் அப்படியே நடுங்குது. நம்ஜன் இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவர் அப்படியே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக சைக்கோத்தனமாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன் இப்படி பயப்படும்போது தாண்டி எனக்கு மூடே ஆகுது. சரி நீ ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்ட. அதனால் உனக்கு இன்றைக்கி யூஸ்வலான பனிஷ்மெண்ட் வேணாம், புதுசாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா? நீங்கள் அப்படியே திரும்ப வைடாக உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. நம்ஜன் நான் சொல்கிறது கேளு நம்ஜன். பட் நம்ஜன் எதையுமே கண்டுக்கல. அவனோட கை அப்படியே உங்கள் இடுப்பை தடவிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட் கிட்ட போகுது. நீங்கள் அப்படியே ஷிவர் ஆகுறீங்க. நம்ஜன் என்ன பண்ணுற நம்ஜன்? பொறுத்துக்கோ. இதெல்லாம் அவன் பண்ணும்போது ஒருத்தர் தானே இருந்த. நம்ஜன் அப்படியே ஃபாஸ்ட்டாக உங்கள் செஸ்ட்டை பிடிக்கிறாரு. நம்ஜன் யூ ஹர்ட்டிங் மீ. நம்ஜன் வலிக்குதா? இப்படி தானே எனக்கும் வலிச்சிருக்கும். அவன் உன்னை தொடும்போது எனக்கும் இப்படி தாண்டி வலிச்சுது. நம்ஜன் உங்கள் ஐஸ்லேருந்து வலியில் டியர்ஸே வருது. நம்ஜனும் அதை பார்க்குறாரு. பட் அவருக்கு கொஞ்சம் கூட எந்த கில்ட்டும் இல்லை. அவர் அப்படியே திரும்ப ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் டியர்ஸை அப்படியே லிக் பண்ணுறாரு. உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணுறீங்க. என்ன வயன், இதெல்லாம் உனக்கு புதுசாக என்ன? ஏன் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டது இல்லையா? ஓ 5 வருஷம் ஆச்சுல்ல, உனக்கு அப்படி தான் இருக்கும். சரி பரவாயில்ல,
நான் பழக்கப்படுத்திடுறேன். வா. நம்ஜுன் அப்படியே வேகமாக உங்களை தூக்குறாரு. நம்ஜுன் நம்ஜுன் என்ன பண்ணுற நம்ஜுன்? நம்ஜுன் எனக்கு கீழே விடு ப்ளீஸ். நான் பண்ண தப்பு தான். ப்ளீஸ் நம்ஜுன் எனக்கு கீழே விடு. நம்ஜுன் அப்படியே ஷார்ப்பாக உங்களை பார்த்து முறைக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறத பார்த்தோனையும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. நம்ஜுன் 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 அப்படியே உங்களை தூக்கி பெட்டில் போடுறாரு. அப்படியே பெட்டில் போட்டு வேகமாக உங்கள் மேலே வந்து விழுறாரு. நம்ஜுன் வயன், நீ என்ன வெறி ஆக்குற வயன். நீ இப்படி நடித்தது கூட எனக்கு பெருசாக இல்லை. ஆனால் இந்த சாரியை கட்டிட்டு வந்த பார்த்தியா, அதான் தாங்க முடியல. இது நான் உனக்கு என்ன சொல்லி வாங்கி கொடுத்தேன்? நம்ஜுன் நம்ஜுன் ஐம் சாரி. நான் உனக்கு இந்த சாரியை என்ன சொல்லி வாங்கி கொடுத்தேன்? முன்னாடி மட்டும் கட்டணும்னு. ஆனால் நீ என்ன பண்ண? ஐம் சாரி நம்ஜுன், ப்ளீஸ் என்னை விடு. அது எப்படி வயன், அது எப்படி விட முடியும்? ஏன் முன்னாடி மட்டும் கட்டணும்னு சொன்ன சாரியா நீ எல்லாரும் முன்னாடியும் கட்டிட்டு வந்து அங்கே அப்படி அவன் கூட அப்படி இருப்ப, நான் பார்த்துட்டு எல்லாத்தையும் இறுக்கி மூடிட்டு இருக்கணுமா? உங்களுக்கு பயத்தில் அப்படியே ஷிவர் ஆகுது. நம்ஜுனும் அதை நோட் பண்ணுறாரு. ஏய் பயப்படாதடி, பயப்படாத. பயப்படாத வயன், பயப்படாத. எதுக்கு பயப்படுற? நான் எதுவும் பண்ண மாட்டேன் வயன். யூஸ்வலாக தான் நான் நீ தப்பு பண்ணால் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பனோ அதே தான் பண்ண போகிறேன். பயப்படாத வயன். நம்ஜுன் ப்ளீஸ் நம்ஜுன் என்னை விட நம்ஜுன். அது எப்படி வயன், அது எப்படி விட முடியும்? இதை நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னப்பவே நான் உன்னை இழுத்து வச்சு 4 அறை கொடுத்துருந்தேன்னா இப்போ நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். நான் உன்னை போக விட்டு வேடிக்கை பார்த்தேன்ல, ஏன் தப்பு தான். அதான் உன் பாய் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட திரும்ப வந்துட்டேன். கவலைப்படாத, இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன். நம்ஜுன் அப்படி வேகமாக உங்கள் சாரி அவுக்குறாரு. நம்ஜுன் என்ன பண்ணுற நம்ஜுன்? விடு நம்ஜுன், ப்ளீஸ் நம்ஜுன், யூ ஃபோர்ஸிங் மீ. நம்ஜுன் விடு நம்ஜுன். ஃபோர்ஸ் பண்ணுறேண்ணா? என்னடி பேசுகிற? இதுக்கு முன்னாடி என் கூட எத்தனை வாட்டி அப்படி இருந்திருப்ப? அப்போல்லாம் நல்லா இருந்துச்சா? இப்போ தான் நான் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? ஏன் அவன் பண்ணது பிடிச்சி போச்சா? நீங்கள் அப்படியே ஐஸில் டியர்ஸோட சைலண்ட்டாக நம்ஜுனை பார்க்குறீங்க. சொல்லுடி, அவன் பண்ணது பிடிச்சிருச்சா? இல்லை 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 நம்ஜுன். அப்புறம் என்ன வயன், கழட்டு. இல்லை மாமாவை கழட்டு விடு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ஜுன் அப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நீங்கள் வேறு வழியே இல்லாமல் கண்ணை மூடிட்டு படுத்துக்கிறீங்க. கண்ணை தரடி, கண்ணை தர. நீங்கள் அப்படியே பயந்து திரும்ப கண்ணை திறக்கிறீங்க. நம்ஜுன் உனக்கு என்ன வேணும் நம்ஜுன்? நீ தான் வேணும். நீ எனக்கு திரும்ப கிடச்சிட்டா எனக்கு போதும். ஆனால் நீ ஒரு என்ன? நான் என்னது? நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. சரி வயன், நான் கத்தலை சரியா? நான் பொறுமையாக கேட்குறேன். நான் என்னது? நம்ஜுன் அப்படியே உங்கள் இடுப்பில் இருந்து உங்கள் செஸ்ட் வரைக்கும் கையை வச்சு தடவுறாரு. நம்ஜுன் சொல்லு வயன், நான் என்னது? சைக்கோவா? சைக்கோவாடி? இல்லை நம்ஜுன், அது என்ன வயன் சொல்லு. எனக்கு பிடிக்கலையா? இது பிடிக்கலையா? சொல்லு, கையை எடுத்துடுறேன். இல்லை அது 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 நம்ஜுன் பிடிச்சிருக்கா? அப்போ கழட்டு வயன், எல்லாத்தையும் கழட்டுறியா? நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க.
கழட்டுறியான்னு கேட்டேன். அ அ அ க க கழட்டுறேன். நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்களோட இன்னர்ஸ் எல்லாத்தையும் கழட்டுறீங்க. இங்கே நம்ஜுன் அப்படியே ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா கழட்டுறத வேடிக்கை பார்க்குறாரு. நீ 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 கழட்டல? ஓ, மாமாவை அப்படி பார்க்க அவ்வளோ ஆசையா? இல்லை, நான் கழட்டல. ஃபஸ்ட்டு ஒன்று 5 வருஷம் ஆச்சுல்ல, ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், அப்புறமா கழட்டுறேன். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கழட்டிட்டு பெட்டில் படுத்துக்கிறீங்க. பட் நீங்கள் எல்லாத்தையும் மறைச்சிக்கிறீங்க அப்படியே உங்கள் கையையும் காலையும் வச்சு. ஏய், காட்ரி, காட்டு. நம்ஜுன் நம்ஜுன் அது அது காட்டுன்னு சொன்னேன். காட்டுறியா இல்லை? சரி சரி சரி, நான் காட்டுறேன். நீங்கள் அப்படியே உங்கள் கையை எடுக்கிறீங்க. நம்ஜுன் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காரு. வயன், என்ன வயன் நீ இப்படி இருக்கிற உடம்ப எப்படி மறைக்கலாம்? அதுவும் ஏன் முன்னாடி எப்படி வயன் மறைக்கலாம்? தப்பு தப்பு வயன். நம்ஜுன் அப்படியே பொறுமையாக உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. ஏய், இதுக்கடி பின்னாடி போகிற? பிடிக்கலையா? பிடிக்கலையா? இல்லை 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 இல்லை, பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அமைதியாக உட்காரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உட்காருறீங்க. நம்ஜுன் அப்படியே அவரோட ஷர்ட்டை கழட்டிட்டு பொறுமையாக ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கழட்டுறாரு. நீங்கள் அப்படியே நம்ஜுனை பார்த்துட்ருக்கீங்க. பிடிச்சிருக்கா? இதெல்லாம் உனக்கு தான், உனக்கு மட்டும்தான்டி. அதே மாதிரி உன்னோடதெல்லாம் எனக்கு மட்டும்தான், சரியா? இனிமே அவனையாவது உன் பக்கத்தில் விட்ட? இல்லை இல்லை இல்லை, நான் விட மாட்டேன். குட் கேர்ள். வா, இப்போ வா, மாமா கிட்ட வா. நீங்கள் அப்படியே தயங்கிட்டே நம்ஜுன் கிட்ட போகிறீங்க. நம்ஜுன் அப்படியே உங்களை இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறாரு. உங்களை கிஸ் பண்ணவே நம்ஜுனோட கை அப்படியே உங்கள் உடம்பு முழுக்க போகுது. நீங்கள் அப்படியே மோன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்படிதான் ஓயன், அப்படிதான் என் பேர் சொல்லிட்டே இரு. அப்படிதான் ஓயன். நம்ஜுன் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிட்டே அப்படியே கீழே போகிறாரு. ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே லவுடாக மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ஜுன் 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 அப்படியே ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கத்துறீங்க. அப்படிதான் ஓயன், நல்லா சத்தமாக கத்து. என் பேரை சொல்லி கத்து ஓயன், கத்து. நம்ஜுன் 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 அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஒரு 1 hour இப்படியே போகுது. நம்ஜுன் ஸ்டாப் பண்ணுற மாதிரியே தெரியல. நம்ஜுன் 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 ஐம் டயர்ட். என்னால் இதுக்கு மேலே முடியல. இல்லை, இன்னும் ஒரு ரவுண்டு, இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு. திரும்புவேன், பின்னாடி திரும்ப. நம்ஜுன் அப்படியே விடாமல் திரும்ப பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவர் பண்ணவே அப்படியே மயங்கிட்டீங்க. நம்ஜுனும் அதை ரியலைஸ் பண்ணி மயங்கிட்டாளா? எப்போ பாரு இதுதான் பண்ணுவா. சரி, பரவாயில்ல, காலையில் பண்ணிக்கலாம், டயர்டாக இருப்பா. நம்ஜுனும் அப்படியே உங்களை கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் உடம்பு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. பட் நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க அசதியில். அவர் எதையும் கண்டுக்கல. அவர் அப்படியே உங்களை சக் பண்ணி லிக் பண்ணி உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. லிட்ரலி ஒரு அப்சசிவ் சைக்கோ மாதிரி. அப்படியே ஒரு 1 மணி நேரம் உங்களை அங்கேயும் இங்கேயும் தொட்டுட்டு
உங்கள கிஸ் பண்ணிட்டு, அப்படியே ஃபைனலா உங்க பக்கத்துல வந்து படுக்குறாரு. வேன், யூ மேக் மீ கிரேசி வேன். அவனை சும்மா விட மாட்டேன். உன்னை தொட்டவன் அவன் அவனை நீ திரும்ப பார்க்கவே விட மாட்டேன். ப்ராமிஸ் வேன். உன்னை நான் பார்த்துக்கிறேன்டி. நம்ஜன் அப்படி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேர் மேலேயும் பிளாங்கெட்டை போத்திட்டு அப்படியே உங்கள் கூட படுத்து தூங்குறாரு. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.